உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாமா நல்லா இருந்த மோட்டர் இப்படி பிரிச்சு போட்டு தாறுமாறம் லைன் கொடுத்துட்டு இருக்க? டேய், எல்லாம் விஷயமா தான்டா. அததான் கேக்குறேன், என்ன விஷயம்? டேய், கரண்ட் எத்தனை மணிக்கு வரும்? வழக்கமா 12 மணிக்கு விடுவாங்க. நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த நிலைமையில யாராவது மோட்டரை கைட்டி வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வையேன், அப்ப திடீர்னு கரண்ட் வந்தா என்ன ஆகும்? மோட்டர் வெடிக்கும், ஆள் காலி. இங்க பாரு, இப்ப மோட்டர் ரிப்பேரா இருக்குன்னு சொல்லி என் மச்சான் சிவாவை இங்க வர வைப்பேன். அவன் என்னமோ பெரிய மெக்கானிக் மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு வேலை பார்ப்பான். இப்ப நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறது என் மச்சானுக்கு தெரியுமா? தெரியாதே. 12 மணிக்கு கரண்ட் வரும், அப்படியே அடிச்சு தூக்கும். அவன் அப்படியே எரிஞ்சு கறி கட்டையா சாவான். எரிக்கிற செலவு மிச்சமாயிடும். அப்புறம் என்ன, என் மாமன் சொத்துக்கு வேற ஆண் வாரிசே கிடையாது. ஐ அம் தி ஒன்லி வாரிசு. பிளான் எப்படி? செம்ம. ஏய், வொர்க் அவுட் ஆகும்ல? அங்கதான் மாமா ஒரு டவுட். என்ன? உன்னோட பிளான் எப்போதுமே சூப்பரா தான் இருக்கும். ஆனா யார் வச்ச சூனியமோன்னு தெரியல, ஒர்க் அவுட் ஆகிற இடத்துல புஷ்னு போயிடுது. டேய், எந்த பிளான் தாண்டா அப்படி ஆச்சு? உன் மச்சானோட சேர்ந்து குடிசைக்கு தீ வைக்க போட்டேல ஒரு பிளான். அந்த பிளான் என்னாச்சு? டேய், அது போன வருஷம்டா. அப்ப எனக்கு நேரமே சரியில்லை. ஓ, இப்ப 2025ல என் ராசி பலன் சூப்பரா இருக்கு. என் மூளையும் கிரகமும் ஒன்னா சேர்றதுனால இந்த தடவை ஜெயிச்சு காட்டுறேன், சொத்த அடைகிறேன். நான் தாண்டா அடுத்த வாரிசு. மாமா, வயலுக்கு தண்ணி பச்சிட்டீங்களா? இல்ல மாமா. இல்லையா மாப்பிள்ள? நேரத்துக்கு தண்ணி உள்ளனா பயிர்லாம் என்ன ஆகும்? அது வந்து மாமா, என்ன மாப்பிள்ள வந்து போயின்னு சொல்லிட்டு, ஒண்ணு மழையா பெஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடும், இல்லனா தண்ணியே காட்டாம எல்லாம் காஞ்சு போயிடும். மாப்பிள்ள, சீக்கிரம் மோட்டர் போடுங்க. அது இல்ல மாமா, மோட்டர் ரிப்பேர் ஆயி போச்சு. பார்ட்ஸ் ஏதோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் மெக்கானிக் கூப்பிட வேண்டியதானே? ஃபோன் பண்ண மாமா, அவர் வரத்துக்கு 2 நாள் ஆகுமா, ஊர்ல வேற இல்லன்ட்டாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னப்பா நீ, நம்ம சிவா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? மோட்டர் வேலைலாம் அவனுக்கு தானே நல்லா தெரியும். அவனை அனுப்புங்க, அவன் சரி பண்ணிடுவான். ஆமா பாட்டி, ஆனா மச்சான் தான் புது மாப்பிள்ளையாச்சே, அதான் யோசிக்கிறேன். அதுவும் பார்க்கணும்ல பாட்டி. மாப்பிள்ள, இதுல பாக்குறதுக்கு என்ன வேண்டி இருக்கு? இது அவன் வீடு, அவன் சொத்து, அவன் தோட்டம். இது எல்லாத்துக்கும் அவன் தானே வாரிசு. ஏதாவது ஒண்ணுனா அவன் தானே பாத்துக்கணும். ஆனா அவனையே வாரிசு வாரிசுன்னு சொல்லி கடுப்பேத்த வேண்டியது. என்ன முணுமுணுக்கிறீங்க மாப்பிள்ள? நீங்க சொல்றது சரிதான் மாமா. புது மாப்பிள்ள கிட்ட நானா போய் சொல்றதை விட மச்சானே நானே பாத்துக்கிறேன்னு சொன்னா தானே நல்லா இருக்கும். எதுக்கு தயங்குறீங்க? சிவா வீட்ல தான் இருக்கான். ஒரு வார்த்தை போய் சொன்னா சரி பண்ணிட போறான். அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் அவனையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. பாத்தியா ராசு சொல்லிட்டு போறத? ஆமா ஆமா, இப்படி தலையில தூக்கி வச்சு செல்லம் கொடுக்க போய் தான் மலேசியால இருந்து ஒருத்தி கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தினான். பட்டாலும் திருந்துறாளா பாரு. மாப்பிள்ள மாமா, நீங்க போய் சிவாட்ட சொல்லுங்க, அவன் பாத்துப்பான். சரிங்க மாமா, நீங்க சொன்ன சரிதான். நானே போய் பேசுறேன் மாமா. எப்ப பார்த்தாலும் அவனையே வாரிசு வாரிசு நான் சொல்றேன். உன் வாரிசு இன்னைக்கு கரண்ட் அடிச்சு சாக போறான். பெரிய வாரிசா வாரிசு. இனிமே நீ அவனை எப்படி சொல்றன்னு நானும் பாக்குறேன். என்ன மச்சான், ஃபேனை சரி பண்ணிட்டு இருக்கீங்க? இத எப்ப வேணாலும் சரி பண்ணிக்கலாம். அங்க நம்ம தோட்டத்துல மோட்டார் ரிப்பேர் ஆகி கிடக்குது. 12 மணிக்குள்ள சரி பண்ணி ஆகணும், இல்லனா வயலுக்கு தண்ணி பாய்ச்ச முடியாது மச்சான். அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க மாமா? வழக்கமா அதெல்லாம் நீங்க தானே பாத்துப்பீங்க. மச்சான், எனக்கு மோட்டார் போட மட்டும்தான் தெரியும், ரிப்பேர் பண்ணதான் தெரியாது. சிவா, ஓ அளவுக்கு இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. குறை பேச மட்டும்தான் தெரியும். போய் அது என்னன்னு பாத்துட்டு வாப்பா. போறேம்மா, குடிச்சிட்டு போறேன். மச்சான் வாங்க மச்சான், மணி ஆகுது. 12 மணிக்கு கரண்ட் வந்துரும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். நீங்க சொல்றதுனால நான் போறேன். தயவு செஞ்சு எதையும் களைச்சு விட்டுறாத. எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் திரும்ப வந்து இதை பாத்துக்கிறேன், சரியா? நான் இந்த பக்கமே வரலடா சாமி. சரிம்மா. எப்படா திரும்ப வருவ? ஓ, போனமா வருவேன்னு சொல்றியா?
என்னவாமா போலாமா? ஆ, 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 நான் எதுக்கு மச்சான்? நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு பேங்க் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. ஆ? சரி வரேன். ஆ. அடுத்த வாரம் முதல்ல நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கே பத்திரப்பதிவு வச்சுக்கோ, ஓகேவா? சரிம்மா. ம். ஏய், மச்சான், 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 மச்சான். பாத்து மச்சான். ஏய் சிவா, பாத்துடா. ஒன்று ஒன்று சிவா மச்சான், பாத்து, பாத்து. டேய் ஐயோ என்னடாச்சு? ஒன்று இல்லைம்மா. அம்மாடி ஜனனி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. என்னடா நீ பார்த்து வரக்கூடாதா? இல்லைம்மா நான் பார்த்து தான் வந்துட்டு இருந்தேன். ரொம்ப கால் வலிக்குதா தடிக்கிடுச்சு. சிவா? என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை ஜனனி, இறங்கும்போது தடிக்கிட்டேன் அவ்வளோதான். இந்தாங்க தண்ணி குடிங்க முதல்ல. தண்ணி இந்தாங்க குடி சிவா. தண்ணி குடிங்க. குடி. வழியில பார்த்து வரணும். யோசனை எங்கேயோ இருந்தா இப்படிதான். பாத்து. ஜனனி இந்த நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். வரம்மா. சிவா ஜனனி கூட கூட்டிட்டு போ. ஏன் அவளும் மோட்டரை ரிப்பேர் பண்ணுவாளா? வீட்லயே அடைஞ்சு கிடக்குறா, அவளுக்கும் போர் அடிக்குமே, அதான் போயிட்டு வரட்டுமே. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சாவறது ஜோடியாவே சாகட்டுமே, வாரிசு பிரச்சனைலாம் வராது. என்னங்க, சிவா கூட ஜனனியும் போயிட்டு வரட்டுங்க. என்ன எல்லாத்தையும் எங்கிட்ட தான் கேட்டு முடிவு இருக்கிற மாதிரி இதை மட்டும் கேட்குற? போட்டும் போட்டும். வடக்கு பக்கமா போகாதீங்க. அந்த பக்கம் பாம்பு ஒன்று போறத பார்த்தேன். விஷப்பாம்பு மாதிரி தெரிஞ்சது. தெற்கு பக்கமா போ சொல்லு. சிவா பாத்துடா. கேட்டுச்சுமா கேட்டுச்சு. மனுஷங்க வார்த்தையை விட பாம்பு விஷத்தோட வீரியம் கம்மி தான். ஜனனி வா போலாம். குடுமா போயிட்டு வா. அம்மா என்ன சொல்லிட்டு இருந்த? வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கே நீ ரிஜிஸ்ட்ரேஷன் சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். அண்ணா சரிண்ணே, நான் கூப்பிட்றேன். அத்தனை அண்ணன்ட்ட கேட்டு சொல்லுங்க, முதல்ல கேட்டு ஓப்பன் ஆ பண்ணுங்க. சரிங்க. ஜனனி வா உட்காரு வா. ஐயோ, ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி கேப் விட்டு உட்காரத பாரு. கரெக்டாக உட்காந்துட்டியா? பாத்து போயிட்டு வாங்க. சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு வந்துருங்க. சரிம்மா, டேக் கேர், பாய். அவங்க உயிரோட போற கடைசி பயணமே இதுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.